சேஃப்டிக்காக. ஓகே சார். பாத்தீங்களா சார், இவன் விஷயத்துல நம்ம அப்படி கண்டிப்பா நடந்துக்காம இருந்திருந்தா அப்படியே பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிருப்பான் சார். ஏன்பா, நரசிம்மன் சொன்னதால தான் உன்னை நான் வேலைக்கு எடுத்துட்டேன். நல்ல குடும்பத்தில் பிறந்து 5 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டியே, உனக்கே வெக்கமா இல்லை? அந்த பணத்தை நான் எடுக்கல சார். பசிக்குதுன்னு பானிபூரி சாப்பிட போனேன். அதான் நான் பண்ண தப்பு. சும்மா புழுகுறான் சார். இந்த 5 லட்ச ரூபா பணத்தை பாத்தீங்களா, அப்படியே பேங்க் கட்டு பணத்தை அடிக்க பார்த்துருக்கான். நரசிம்மன் சாரோட ஆளு நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைப்போன்னு பயந்துகிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கான் சார். இல்ல சார், என் தங்கச்சி ஒருத்தர்கிட்ட கடனா வாங்கிட்டு வந்திருக்கா சார். ஏயா, ஒரே நாள்ல 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குற அளவுக்கு உனக்கு யார் யார் இருக்கிறாங்க? நீங்க அவ்வளவு பெரிய குடும்பமா சார்? நான் இவனை பத்தி விசாரிச்சேன் சார். எந்த கம்பெனிலையுமே ஒரு வாரத்துக்கு மேல வேலை செஞ்சதே இல்லை சார். இதுல இருந்தே இவன் எப்பேற்பட்டவன் தெரியல சார். ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் வரும்போது அவன் அதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் கூட அவனுக்கு எதிராக வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியா போச்சு. சரி சரி, மாட்டிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருந்தின மாதிரி நடிக்காத. இனிமேலாவது திருட்டு பழக்கத்தை விட்டுட்டு ஒழுங்கா இருக்க பாரு. கண்டிப்பா என் மேல கேர்ஃபுல்லா இருப்பேன் சார். சரி சரி, நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஆனா இந்த ஆபீஸ் இனிமேல் உனக்கு வேலை கிடையாது. நீ போலாம், போப்பா. சார் அது போப்பான்னு சொல்றேன்ல, இந்த ஆபீஸ் உனக்கு வேலை கிடையாது, போ. சார் ப்ளீஸ் சார். சார் கிளம்புங்க சார், கிளம்புங்க, போங்க போங்க. அந்த பணத்தை கொண்டு போய் லாக்கர்ல வை பாஸ்கர். ஓகே சார். என்ன ப்ரோ, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு சொன்னீங்க? ஆளினால அழகராஜா மாதிரி சும்மா கரலக்கட்டை சுற்றிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி ப்ரோ? போங்க உள்ள. ப்ரோ, எனக்கு எப்பவுமே 2வது போனா தான் ராசி. முதல்ல நீங்கள் போங்க, அப்புறம் பின்னாடியே வர்றேன். என்ன ப்ரோ, ஆரம்பத்தில் பில்டப்பாக டயலாக்லாம் பேசுனீங்க, இப்போ எஸ்கேப் ஆகுறீங்க? எஸ்கேப் இல்லை ப்ரோ, ஒரு முன்னெச்சரிக்கை. இப்போ நீங்கள் போங்க, நான் வர்றேன். ப்ரோ ப்ரோ, யார் நீங்க? ஏன் ரூமுக்கு வந்திருக்கீங்க? நாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க. இங்க திலீப் யாரு? நான் ஒருத்தன் தானே இங்க இருக்கேன். நீங்க தேடி வந்தால நானா தானே இருக்கணும். ஓ, அப்ப நீ தான் திலீப்பா? நீ யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லை. சொன்னா பயந்துருவ, வேண்டாம். ஏய், நீ அருண் ரூமுக்கு போய் மிரட்டினியாமே. ஓ, அருணோட ஆளா நீங்க? அவன் தான் உங்களை அனுப்பி வச்சானா? அவன் அனுப்பி நான் வரல, கேள்விப்பட்டு வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. இத பாரு, அருணும் பாரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. தேவையில்லாம அவன் விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது, அது இதுன்னு மிரட்டுறது, இதெல்லாம் வேணாம். சொல்றது உனக்கு புரியுது இல்ல? அதான் கரலக்கட்டை சுத்திரியல்ல, உனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பா, கவலைப்படாத. இனிமே அருண் ரூமுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண என்ன பண்ணுவ? பிரச்சனை பண்ணி பாரு, அப்புறம் யாருன்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா, இந்த மாதிரி லவ் பிரச்சனைக்கு உங்களை மாதிரி வெட்டி பசங்களை தான் அனுப்பி வைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அருணுக்கு யாராவது உதவி பண்ணணும் வந்தீங்க, உங்களுக்கு யாரும் உதவி பண்ண ஆளே எல்லாம் போயிடுவாங்க. புரியுதா? ஒழுங்கா போங்க. ப்ரோ, உன்னையே மிரட்டுறேன் ப்ரோ. மிரட்டல, ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்றேன். மிரட்டுறங்கிறது வேற, நான் அது ஒன்றும் ஆரம்பிக்கல. ஏன் அதை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாள் பார்க்கணுமா? இப்ப மிரட்டி பாரியா? மிரட்டு
மிரட்டியா பயம் இருக்குல்ல? இந்த பாரு, நீ ஒத்த ஆளு, நாங்க 2 பேர் இருக்கோம். இப்ப நினைச்சோம்னு வச்சுக்க, உன்னை தூக்கிட்டு போயிருவோம். இனிமே என் ஃப்ரெண்ட் அருண் கிட்ட மோதுன ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ, வேணா பெரிய ஆளு. ப்ரோ இங்க கொஞ்சம் பாரு ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் பாரு ப்ரோ. ப்ரோ யார் ப்ரோ இவங்க? ப்ரோவா? இவனுங்களுமா? ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நீங்க ஆரம்பிங்க போங்க. ப்ரோ பாத்து ப்ரோ. ஏய் 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 ஏய். ப்ரோ நான் பண்ண மாதிரி 25 தடவை டெய்லி பண்ணுங்க. சரி நான் பண்ண மாதிரியோ 25 தடவை. ஓகே. உங்க ஃப்ரெண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா? இல்ல ப்ரோ, நாங்க சும்மா பார்க்கறதுக்கு தான் வந்தோம். திலீப் சார், நாங்க வர்றோம் சார். ப்ரோ என்ன ப்ரோ, இவர் நல்ல ப்ரோவா இருக்காரு, இவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ப்ரோ நாங்க எதுவும் பிரச்சனை பண்ண வரல ப்ரோ, பிரச்சனை எதுவும் பண்ண வரல ப்ரோ. காமெடி பேசுங்க.